ரவி, ஏ ரவி, ரவி, ஏய் பாத்தம்பி, அவன் இல்லையே. இல்லையா? இல்ல, நேத்து ராத்திரி போனான். பொழுது பிடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். எங்க போன? பிசினஸ் விஷயமா நீதான் யாரையோ பார்க்க சொன்னதா சொல்லிட்டு போனான். நான் சொன்னது? ரவி ரொம்ப ஊரை சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அப்போ நல்ல சவுனம் மணி அடிக்குது. ஹலோ, I'm the manager of Hotel Pondian. Is speaking, sir. See that one Mr. Ravi is dead in his toilet. It is coming immediately. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா, இதை வந்துட்டேன். ராணி, உன்னை பேரழகையா படைச்ச பிரம்மா உன்னை நெருங்க கூடாதுன்னு நிபந்தனையும் போட்டுட்டாங்க. ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எத்தனை நாளைக்கு தான் அனுபவிக்காம துடிச்சுக்கிட்டு இருக்கிறது? இடைவேளை அமாவாசை வரைக்கும் தானே. பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க நாம தைரியமா வாழ போறோம் ராஜா. அதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது. முடிவு கட்சி ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தரா இழந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல சலீம், அடுத்தது ரவி, அடுத்தது யார கொல்ல போதோ தெரியல அந்த பாம்பு. சரி, ஒவ்வொரு நிமிஷம் அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயம் சாவவிட கொடுமையா இருக்கு. விஜய், தூக்கு தண்டனைக்கு தேதி குறிப்பிட்ட கைதி சாவ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பழிவாங்க நினைக்கிற அந்த பாம்பை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். விஜய், என்ன பத்தி கூட நான் கவலைப்படல. நான் இல்லாத என் குழந்தைக்கு நானே இல்லாம போயிட்டா. டோன்ட் வரி. இனிமே நாம இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஆண்டவனே ஒரு அதிசய பிறவி அனுப்பிச்சு. யார் அந்த புண்ணியம்? சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மகன். அவரை நாம சந்திச்சோம், நமக்கு எந்த குறையும் வராது. ஆனா கூடியிருக்கிறவங்களை பிரிக்கிறவன், குடும்பத்தை கரைக்கிறவன், இவங்களை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேன், கருணையை காட்ட மாட்டேன். சுவாமி, பாம்புலாக எனக்கு கண்கண்ட தெய்வம். ஆனா பழிவாங்க உங்களுக்கு நான் பச்சாராம காட்டவே மாட்டேன். சாபத்துக்கு விமோசனம் உண்டு, பாவத்துக்கு விமோசனமே கிடையாது. அதன் பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும். சுவாமி, நீங்க கருணை காட்டுவீங்க, காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இவங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் ஏதோ வேடிக்கை காட்டு போன இடத்துல விபரீதம் நடந்து போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா என் உயிரை தர நான் தயாரா இருக்கேன். இவங்களை காப்பாத்துங்க சுவாமி. சுவாமி, ஒரு பாம்புக்கு காட்டுற அனுதாபத்தை மனுஷ பிறவியான எங்களுக்கு காட்டக்கூடாதா? சுவாமி, புண்ணியத்திலேயே சிறந்த புண்ணியம் ஒரு உயிரை காப்பாத்துறதுன்னு சொல்லுவாங்க. சாமி, என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. நானும் போயிட்டா தாயில்லாத என் குழந்தை அனாதையா போயிடுவா. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உங்க கால விழுந்து கும்பிடுறோம். வாடு. விதிய நம்புறவெல்லாம் இப்படி மிதிப்படத்தாண்டா வேணும். உன்னை நம்பி வந்தவங்களே நான் உனக்காக காப்பாற்றேன். நான் பல வருடங்களாக பாடுபட்டு பண்ணின தவத்தினுடைய பலம் இந்தாங்க தாயத். இத காளிய மனசுல நினைச்சுக்கிட்டு கழுத்துல கட்டிக்கிட்டு பிறகு இந்த பாம்பு மட்டுமல்ல எந்த பாம்புமே உங்களை நெருங்காது. சாமி அப்புக்குட்டன், சாரி மிஸ்டர் அப்புக்குட்டன், உங்க தாயத்து தன்னம்பிக்கை இல்லாத இவங்களுக்கு வேணும்னா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா நான் மந்திர சக்தியை விட மனுஷ சக்தியை தான் பெருசா நினைக்கிறேன். மனித சக்தி தான் பெருசு நினைக்கிற உன்னால சாவில் இருந்த நண்பர்களை ஏன் காப்பாற்ற முடியல? தெரிஞ்சிருந்தா நிச்சயமா தடுத்திருப்பேன். உன் சாவியை உன்னால தடுக்க முடியுமா பாரு. பூச்சாண்டி, அப்பனே இல்லாம பொருந்தேன்னு சொல்றாண்டா ஒரு அறிவாளி. ஆபத்து வந்தாத ஆண்டவனை நம்புவான் போல இருக்கு. கொண்டு வந்த ஆபத்தை சரி குருவே. குருவே, இந்தாங்க ஆபத்து. குருவே, இவங்கள யாருக்கு அல்பாயுசு? மூடுவாயே.
சக்தி என்ன ஆச்சு பாத்தியா? ஆஸ்திகனை நாஸ்திகனாக்குறதும் நாஸ்திகனை ஆஸ்திகனாக்குறதும் எல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடு. அவனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு குழந்தை. என்ன மன்னிச்சிருக்க சாமி, என்ன மன்னிச்சிருக்க. என்னத்தா மறந்து போய் நிறுத்திட்டீங்களா? நான் தான் காலையில கோயிலுக்கு வந்துட்டேன். லட்சுமி, இப்ப நான் காரை நிறுத்துறது உனக்காக இல்ல, எனக்காகத்தான். ஒரு நாத்திக ஆஸ்திகனா மாறிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா லட்சுமி, இப்ப நான் பழைய ஜெயில கடவுள் உண்டுங்கிற நம்பிக்கை உள்ள புது மனுஷன். உண்மையாவா? தெய்வம் இப்பவாது என் பிரார்த்தனை நிறைவேற்று. வாங்க. என்னங்க, ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கிற வரவேற்பு பாத்தீங்களா? இப்ப என் உடம்பே புல்ல இருக்குது தெரியுமா? லட்சுமி, நாத்திகனாவே இருந்து கூசாம அந்த தெய்வத்தை படிச்சனே, அந்த தெய்வம் என்ன மன்னிக்குமா? நிச்சயம் மன்னிக்கும். அழுக்காகவே இருந்த பிள்ளை சுத்தமாய் வந்து நின்னா பெத்தவனுக்கு சந்தோஷம் தாங்க வரும். வாங்க உள்ள. ருக்கு, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வித காய்கறிகளையும் வாங்கிட்டு வா. வியாபாரம் பண்ண போறியா? சும்மா இருங்க. இன்னைக்கு நம்ம திருமண நாள் மட்டும் இல்ல, நீங்க திருந்தின நாளும் கூட. இதை நான் திருநாளா கொண்டாட போறேன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த நேரத்துல ரவியும் சலிமையும் நினைச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரம் உங்களுக்கு ஏற்படும் பயப்படுறீங்களா? பகவானுடைய அத்தனை அனுகிரகத்தையும் வரமா வாங்கி வந்த சாமியார் அவர் கொடுத்த இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த நாகம் மட்டும் இல்ல, எந்த காத்து கருத்துமே அண்டாது. தந்தை தேங்க்யூ. என்னங்க, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி வந்திருக்கு. நேத்து வந்த லெட்டர்ல கூட சௌக்கியமா இருக்கேன் எழுதி இருந்தாங்க. இதெல்லாம் கால நேரம் பார்த்தா வரும். வயசானவங்க இல்லையா, திடீர்னு இடம் வந்திருக்கும். நாளைக்கு ஆபீஸ்ல டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேங்க. தட்ஸ் குட். நீ புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, நான் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, கோ. அடிக்குது, கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். யாரா இந்த நேரத்துல அங்க ஒரு குட்டி போறா? கொஞ்சம் வர்றேன்.